அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்மளோட ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை பசேல்னு இருந்தது. நம்மளோட எல்லாரோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா 2% ஆச்சும் பாசிட்டிவ் வந்திருக்கும். என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து 2% மேல பாசிட்டிவ் வந்தது. கோல்டு பிரைஸஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. கோல்டு பிரைஸஸ் வந்து வெள்ளிக்கிழமை லோல இருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 8% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 28% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 காரணங்கள் இருக்கு. அத பத்தியும் அண்ட் அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரைம் மினிஸ்டர் எலக்ஷன் நடந்திருக்கு. அதனோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அதனால ஜாப்பனீஸ் மார்க்கெட் 5% இன்க்ரீஸ் இருக்கு. நான் எதுக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல அடுத்து வர பிரைம் மினிஸ்டர் எடுக்க போற முடிவால ஒட்டுமொத்த உலக எக்கனாமிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டைமென்ஷனே மாற இருக்கு. ஸோ அத பத்தியும் அண்ட் ஃப்ராக்டல் அனாலிட்டிக்ஸ் ஐபிஓ இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குல்ல ஏஐ கம்பெனின்னு சொல்லிட்டு, அதுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்றதுக்கான ரீசன்ஸ பத்தியும் அண்ட் என்எஸ்சி ஐபிஓ பத்தி சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸஸ் எல்லாம் இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ், எஸ்பிஐ எல்லாம் இருக்கு. இத பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பேசப் போறோம். அண்ட் செபி வந்து பார்த்தீங்கன்னா, F1O ட்ரேடர்ஸ பத்தி ஒரு ரிப்போர்ட் குடுத்திருக்காங்க. அண்ட் அத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பேசப் போறோம். அண்ட் இந்த எல்லா டாபிக்கான டைம் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு இந்த டாபிக்ல எது இன்ட்ரஸ்டடா இருக்கோ, நீங்க அத வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட டைமும் வந்து மிச்சமாகும்.